வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம ஆகஸ்ட் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் இருக்க பிடிஎஃப்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை இவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் 29ஆம் பக்கம் வரைக்கும் பார்த்துருக்கோம். தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அது முழுமையாக பார்த்துட்டோம். அடுத்தது இந்தியா அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால பார்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேஜ் 29 வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து மீதம் இருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கர்மா சாதி பிரகல்பா அப்படிங்கிற பேரில் 1 லட்சம் வேலையற்ற இளைஞர்களுக்கு தொழில் துவங்குவதற்கான கடன் மற்றும் மானியங்கள் வழங்கும் திட்டத்தை மேற்கு வங்க அரசு அறிவித்துள்ளது. கர்மா சாதி பிரகல்பா இந்த பேரில் 1 லட்சம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அவங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக கடனும் இல்லை மானியங்களும் கொடுக்குற திட்டத்தை மேற்கு வங்கம் அரசு சொல்லியிருக்கு, அறிவிச்சிருக்கு. அப்போ கர்மா சாதி பிரகல்பா அப்படிங்கிறது எதை பற்றியதுன்னு கேட்டால் இது மாதிரி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் மானியம் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான் அப்படிங்கிறது தெரியணும். இது எந்த அரசு கொண்டு வந்துச்சுன்னு கேட்டாக்கா மேற்கு வங்கம் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும். ஸோ கர்மா சாதி பிரகல்பா அப்படிங்கிறது மேற்கு வங்க அரசு அறிவிச்ச ஒரு திட்டம். அடுத்தது கடற்படை கண்டுபிடிப்பு மற்றும் சுதேசமயமாக்கல் நிறுவனம் என்னும் புதிய அமைப்பை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய அமைப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வச்சிருக்காரு. கடற்படை கண்டுபிடிப்பு மற்றும் சுதேசமயமாக்கல் நிறுவனம் அப்படிங்கிறது தான் அந்த அமைப்போட பேரு. கடற்படை கண்டுபிடிப்பு மற்றும் சுதேசமயமாக்கல் நிறுவனம். அடுத்தது சர்தாக் என்ற பெயரில் இந்திய கடலோர காவல் படைக்கான புதிய ரோந்து கப்பல் கோவாவில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒரு புதுசாக ஒரு ரோந்து கப்பலை அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்திய கடலோர காவல் படைக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க, கோவாவில் அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த கப்பலோட பேர் சர்தாக். ஸோ சர்தாக் அப்படிங்கிறது புதுதாக இந்திய கடலோர காவல் படையில் சேர்க்கப்பட்ட ரோந்து கப்பல். அடுத்தது இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர்களில் 4வது இடத்தையும் காங்கிரஸ் அல்லாத பிரதமர்களில் நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர்களில் முதலிடத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக இருந்தவங்களோட பட்டியலை 4வது இடத்துல பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு. ஸோ அதே நேரத்தில் காங்கிரஸ் அல்லாத பிரதமர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான் நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மட்டுமே நீண்ட காலம் காங்கிரஸ் அல்லாத பிரதமராக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு சாதனையை வச்சிருந்தாரு. வாஜ்பாய் 2272 நாட்கள் தொடர்ச்சியா பிரதமராக இருந்தாரு. அவரோட சாதனையை பிரதமர் மோடி முறியடிச்சிருக்காரு. அடுத்தது கோவாவின் ஹார்மல் மிளகாய், மொய்ரா வாழைப்பழங்கள் மற்றும் காஜே பாரம்பரிய இனிப்பு ஆகியவற்றிற்கு புவியியல் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ கோவாவோட இந்த 3 இதுக்கும் ஒரு புவியியல் குறியீடு கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹார்மல் மிளகாய், மொய்ரா வாழைப்பழம், காஜே பாரம்பரிய இனிப்பு, இது 3க்கும் புவியியல் குறியீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அம்ரூட் எனப்படும் புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் மிஷன் திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒடிஷா மாநிலம் முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. ஸோ மாதிரி அம்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான ஒரு மிஷன், அடல் மிஷன் திட்டத்தை செயல்படுத்துறதுல ஒடிசா மாநிலம் முதலிடத்துல இருக்கு. ஸோ அம்ரூட் அப்படின்னா என்னன்னா, அடல் மிஷன் ஃபார் ரீஜெனரேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அதோட விரிவாக்கம். இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல ஒடிஷா மாநிலம் முதலிடத்தை தக்க வச்சிருக்கு. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவரிசையில 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்கள்ல சண்டிகர், தெலுங்கானா இந்த அரசுகள் இருக்கு. இதை பற்றி கூடுதல் தகவல் பார்க்கலாம். அம்ரூத் என அழைக்கப்படும் நகர மேம்பாட்டு திட்டத்தை
2015 அப்போ வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இது வந்து நகர மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே குடிநீர் சப்ளை, மழைநீர் வடிகால் வசதி, பாதாள சாக்கடை வசதி, கழிவுநீர் சுத்திகரிப்பு, போக்குவரத்து வசதி இதெல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்கு இதை கொண்டு வந்தாங்க. திட்டத்தோட மொத்த மதிப்பீட்டுல 50% மத்திய அரசு வந்து கொடுக்கும், மாநில அரசு வந்து 50% வந்து கொடுக்கும். தமிழகத்துல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல 12 மாநகராட்சிகள், அம்ரூட் திட்டத்தின் கீழே 20 நகராட்சிகளும் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்கலாம். தூய்மை இந்தியா இயக்க அகாடமியை ஜல் சக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஸோ தூய்மை இந்தியா இயக்க அகாடமியோட ஜல் சக்தி துறைக்கான அதற்கான மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் வந்து புதுதில்லியில தொடங்கி வச்சிருக்காரு. தூய்மை இந்தியா இயக்க அகாடமி வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இது வந்து கண்டகி முக்த பாரத் அப்படிங்கிற ஒரு வார கால இயக்கத்தோட ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுச்சு. கட்டணமில்லாத தொலைபேசி எண்ணுக்கு வந்து கால் பண்ணி இந்த எஸ்விஎம் அகாடமியை அமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்து பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கையின்படி ஒரு பல்கலைக்கழகம் 300 கல்லூரிகளுக்கு அதிகமாக இணைக்க முடியாது. புதுசாக கல்விக் கொள்கைப்படி வந்து ஒரு பல்கலைக்கழகம் பார்க்கும்போது 300 காலேஜஸ் தான் வந்து அதுக்குள்ளே இருக்க முடியும், அதுக்கு அதிகமாக வந்து இணைக்க முடியாது. மாறா கல்லூரிகளுக்கு அதிகபட்சமாக சுயாட்சி அந்தஸ்துகளை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியாவில் இப்போ வந்து 45,000 காலேஜ் வந்து இருக்குது. இதில் வந்து 8,000 காலேஜ் மட்டும்தான் வந்து தன்னாட்சி பெற்றவையாக இருக்கு. அடுத்தது, நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவரங்கள் கசிந்த விவகாரத்தில் தவறாக கைது செய்யப்பட்ட இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனுக்கு கேரள அரசு 1.3 கோடி இழப்பீடு வந்து கொடுத்திருக்கு. இது மாதிரி வந்து நாட்டோட பாதுகாப்பு தொடர்பான விவரங்கள் வந்து வெளில போனதுல வந்து தப்பா வந்து இஸ்ரோட முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதனால கேரளா கவர்மெண்ட் வந்து 1.3 கோடி வந்து இழப்பீடு வந்து கொடுத்திருக்கா. அடுத்தது, மின்கலன்கள் பொருத்தாத மின்சார வாகனங்களை விற்பனை செய்வதற்கும் அவற்றை பதிவு செய்வதற்கும் அனுமதி அளிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. என்ன சொல்றாங்கன்னா, பேட்டரி பொருத்தாத மின்சார வாகனங்களை விற்பனை செய்யறதுக்கும் அதை வந்து பதிவு செய்யறதுக்கும் அனுமதி அளிக்கிறதா வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கு. மின்சார வாகனத்திற்கான மொத்த விலையில 30 முதல் 40% அளவு வந்து மின்கலனுக்கு தான் இருக்கு. அதனால இப்ப இருக்க அறிவிப்புனால மின்சார வாகனங்களோட விலை குறையும் அப்படிங்கிறதும், நாடு முழுக்க அந்த வாகனங்களோட பயன்பாடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரியுது. ஸோ இதன் மூலமா மின்கலன்களை பொருத்தாம மின்சார வாகனங்களை விற்பனை செய்யறதுக்கும் அதை வந்து பதிவு செய்யறதுக்கும் அனுமதி வந்து கொடுக்கப்படுது. சம்பந்தப்பட்ட வாகனத்தை விற்பனை செய்யற நிறுவனம் வந்து மின்கலங்களை வந்து தனியே வந்து கொடுத்துக்கலாம். மின்சார வாகன பதிவின் போது அதுல பொருத்தப்படுற மின்கலன் குறித்த எந்த ஒரு தகவலையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியது கிடையாது. பேட்டரிக்கு தான் அதிகமா விலை அப்படிங்கிறதுனால பேட்டரி இல்லாம இது விற்கும் போது அந்த விலை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது, இந்தியாவோட முதல் தனியார் ஏரோஸ்பேஸ் நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தன்னோட முதல் மேல்நிலை ராக்கெட் என்ஜின் ராமனை வெற்றிகரமா வந்து பரிசோதிச்சிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட முதல் தனியார் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், இவங்க வந்து அவங்களோட முதல் மேல்நிலை ராக்கெட் என்ஜினை வந்து ராமன் இதை வந்து வெற்றிகரமா வந்து பரிசோதிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட் என்ஜினுக்கு நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியலாளர் சர் சி.வி. ராமனோட பேர் வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது, COVID-19 தடுப்பூசி கொள்முதல் நிர்வாகத்திற்கான தேசிய அளவிலான வல்லுநர் குழுவை நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி.கே. பால் தலைமையில் மத்திய அரசு அமைச்சிருக்கு. இந்த COVID-19 தடுப்பூசியோட கொள்முதல், அதோட நிர்வாகம், இதற்காக வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு வல்லுநர் குழுவை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. யாரோட தலைமையிலனா டாக்டர் வி.கே. பால் தலைமையில அமைச்சிருக்காங்க. இவர் வந்து நித்தி ஆயோக்கோட உறுப்பினர். இவங்க வந்து
அவங்க தான் வந்து இதெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, மத்திய ஜவுளித்துறையின் கீழ் இருந்த பஞ்சு ஆலோசனை வாரியம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. ஸோ மத்திய ஜவுளித்துறை கீழே இருந்தது பஞ்சு ஆலோசனை வாரியம், இதை வந்து ஒழிச்சிருக்காங்க. இந்திய அரசோட குறைந்தபட்ச அரசு மற்றும் அதிகபட்ச ஆளுகை அப்படிங்கிற கொள்கையோட அடிப்படையில் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. சில சொல்றாங்க மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் வந்து கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட அடிப்படையில் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா முன்னதாக இந்த வாரியத்திற்கு கீழே இயங்கிய 8 ஜவுளி ஆராய்ச்சி சங்கங்களும் இனிமே வந்து மத்திய ஜவுளித்துறையோட நேரடி கட்டுப்பாட்டில் வரப்போகுது. ஸோ இதுக்கு கீழே இயங்கிக்கிட்டு இருந்தது இப்போ டைரக்டாக அவங்க மத்திய ஜவுளித்துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது, அவ்வளோதான். அடுத்தது, தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் திறந்தவெளி கழிப்பறை அற்ற நிலை அனைத்து கிராமங்கள், மாவட்டங்கள், மாநிலங்களிலும் 2 அக்டோபர் 2019 அன்று எய்தப்பட்டது. அடுத்து பார்க்கலாம். பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவை போற்றும் 9 அருங்காட்சியகங்கள் 2022ஆம் ஆண்டிற்குள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸோ இந்த மாதிரி வந்து பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்களோட வந்து நினைவை வந்து போற்றுகிற வகையில் அருங்காட்சியகம் ஒரு 9 அருங்காட்சியகம் அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. 2022க்குள்ள அமைக்க போறதா இந்த மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அருங்காட்சியகங்களில் வந்து ரொம்ப பெருசுன்னு பார்க்கும்போது அது வந்து குஜராத்தில் ராஜ்பிப்லாவில் 102 கோடி செலவில் வந்து கட்டப்பட்டு வருது. மற்ற அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்டில் வந்து ராஞ்சி, ஆந்திராவில் வந்து லம்பசிங்கி, சத்தீஸ்கரில் வந்து ராய்ப்பூர், கேரளாவில் வந்து கோழிக்கோடு, மத்திய பிரதேசில் வந்து சிந்தவாரா, தெலுங்கானாவில் வந்து ஹைதராபாத், மணிப்பூரில் வந்து சேனாபதி, மிசோரத்தில் வந்து கெல்சி, இந்த இடங்கள்ல வந்து அமைக்கப்பட இருக்கு. அடுத்து பார்க்கலாம். குடும்ப சொத்தில் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என சுப்ரீம் கோர்ட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி. இதற்கான பின்னணியை வந்து பார்க்கலாம். அது நிறைய இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா 1956ல் இந்து வாரிசு உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சு. அந்த சட்டப்படி குடும்பத்துல சொத்துல பெண்களுக்கும் சம பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டத்துல 2005ல் வந்து திருத்தம் வந்து செஞ்சாங்க. அதன்படி பார்க்கும்போது 25/3/1989க்கு முன்னாடி திருமணம் செய்து கொண்ட ஒரு இந்து பெண் வந்து அவங்களோட பூர்வீக சொத்துல பாக பிரிவினை வந்து கேட்க முடியாது. அதுக்கு அப்புறம் திருமணம் செய்துகிட்ட பெண்கள் வந்து அவங்களோட தந்தையோட பூர்வீக சொத்துல வந்து பாக பிரிவினை கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. இருந்தாலும் சொத்து பாக பிரிவினை 25/3/1989க்கு முன்பு செய்யப்பட்டிருந்த அந்த சொத்துல உரிமை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு இந்து பெண் வந்து அவங்களோட பூர்வீக சொத்துல வந்து பாக பிரிவினை வந்து கேட்க முடியாது. அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் வந்து அவங்களோட தந்தையோட பூர்வீக சொத்துல வந்து உரிமை கேட்கறதுக்கு அதாவது உரிமை கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து 2005 மாதிரி திருத்தம் பண்ணாங்க. ஸோ இது தொடர்பாக வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு போட்டாங்க. இதில் வந்து இந்து வாரிசு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து 2005ஆம் ஆண்டுக்கு முன்பு தந்தை உயிரிழந்திருந்தால் பெண்கள் அந்த சொத்துல உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இதுக்கிடையில் டெல்லி ஹைகோர்ட்டோட தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு வந்து போட்டாங்க. இந்த மனுவை நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, எஸ் அப்துல் நசீர், எம்.ஆர். ஷா இவங்களோட அமர்வு வந்து விசாரிச்சுட்டு வந்தது. இந்த வழக்குல விசாரணை முடிவடைந்த நிலையில ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வந்து 2020ல் தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அதன்படி இந்து கூட்டு குடும்ப சொத்துல மகன்களை போலவே மகள்களுக்கும் வந்து சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு இந்து குடும்பத்துல அந்த குடும்பத்தோட சொத்துல மகளுக்கான சம உரிமை யாரும் முடியாது. இந்து கூட்டு குடும்பத்தோட சொத்து பாக பிரிவினால தந்தை இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தத்திற்கு முன்பு இறந்து இருந்தாலும் அந்த குடும்பத்தோட ஆண் மக்களுக்கு இருக்கிறத மாதிரிக்கே வந்து பெண் மக்களுக்கும் அந்த சொத்துல சம உரிமை இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். இந்திய ரயில்வேயின்
தூய்மை வாரம் வந்து ஆகஸ்ட் 10 டு ஆகஸ்ட் 15 இந்த தினங்களில் வந்து அனுசரிக்கப்படுது. இந்தியன் ரயில்வேயோட தூய்மை வாரம் வந்து ஆகஸ்ட் 10லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் அனுசரிக்கப்படுது. அடுத்து தென்மேற்கு ரயில்வேயின் 2வது ரயில்வே மியூசியம் கர்நாடகாவில் ஹப்பள்ளியில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. தென்மேற்கு ரயில்வேயோட 2வது ரயில்வே மியூசியம் வந்து கர்நாடகாவில் ஹப்பள்ளியில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கர்நாடகா மாநிலத்தில் மைசூரில் ஒரு ரயில் மியூசியம் வந்து பயன்பாட்டில் இருக்கு. 2வதாக வந்து ஹப்பள்ளியில் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்தது நாட்டிலேயே முதல் முறையாக கடலுக்கு அடியில் கண்ணாடி இழை கேபிள் பதிக்கும் திட்டத்தின் மூலம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அதிவேக இணையதள வசதி வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக தேசத்திற்கு அர்ப்பணித்தார். என்ன சொல்றாங்க, நாட்டிலேயே முதல் முறையா வந்து கடலுக்கு அடியில கண்ணாடி இழை கேபிள் பதிக்கிற திட்டம் மூலமா அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு வந்து ஹை ஸ்பீட்ல இன்டர்நெட் கொடுக்குற ஒரு திட்டத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. காணொலி மூலமா வந்து பண்ணியிருக்காரு. அடுத்து பார்க்கலாம். இது அதை பத்தி கூடுதல் விவரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான நிதி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்காரு. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான நிதி திட்டங்களை வந்து வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழே வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இதுவும் வந்து அதை பத்தி கூடுதல் தகவல் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அடுத்து பார்க்கலாம். முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். சென்னையும் போர்ட் பிளேயரையும் இணைக்கும் நீர்மூழ்கி கண்ணாடி இழை கேபிள் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வைக்கிறாரு. சென்னையும் போர்ட் பிளேயரை இணைக்கிற நீர்மூழ்கி கண்ணாடி இழை கேபிள் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து பார்க்கலாம். இந்தியா உள்ளிட்ட நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளுக்கு உதவும் வகையில் கொரோனா தடுப்பு மருந்துகளை ரூபாய் 225க்கு வழங்க பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா மருந்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மாதிரி வந்து நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளுக்கு வந்து கரோனா தடுப்பு மருந்தை வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 225 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கதா வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா மருந்து நிறுவனம் வந்து சொல்லுது. யாரோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கதா வந்து சொல்லுது. அடுத்து பார்க்கலாம். தூய்மையான பாரதம் குறித்து 1 வார காலத்திற்கான கடாங்கி முக்த் பாரத் என்ற தூய்மை பிரச்சாரத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த மாதிரி வந்து தூய்மையான பாரதம் அதை பற்றி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக 1 வார காலத்திற்கான பிரச்சாரத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அதோட பேர் வந்து கடாங்கி முக்த் பாரத் அப்படிங்கிற பேர்ல வந்து பிரச்சாரத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த பிரச்சாரம் 2020ஆம் ஆண்டோட சுதந்திர தினம் வரைக்கும் வந்து செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காரு. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஆகஸ்ட் 15 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. 1 வார காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பேர் வந்து கடாங்கி முக்த் பாரத். அடுத்தது ராஷ்டிரிய ஸ்வச் கேந்திரா அப்படிங்கிற பேர்ல தூய்மையான பாரதம் திட்டத்தில் அனுபவங்களை கலந்தாடல் செய்யும் மையத்தை புதுடெல்லி ராஜ்காட்டில் காந்தி ஸ்மிருதி மற்றும் தரிசன ஸ்மிருதியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வச்சாரு. ராஜ்காட்ல வந்து புதுடெல்லியில வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து தூய்மையான பாரதம் திட்டத்துல அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மையத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அதோட பேர் வந்து ராஷ்டிரிய ஸ்வச் கேந்திரா அப்படிங்கிற பேர்ல வந்து தொடங்கி வச்சிருக்காரு. மகாத்மா காந்திக்கு மரியாதை கொடுக்கிற வகையில இதற்கான திட்டத்தை காந்தியோட சம்பரன் சத்தியாகிரகத்தோட 100ஆண்டு கொண்டாட்டம் அப்போ வந்து பிரதமர் திரு மோடி வந்து இதை வந்து அறிவிச்சிருந்தாரு. ராஷ்டிரிய ஸ்வச் கேந்திரா பத்தி மேலும் கூடுதல் தகவல் கொடுத்திருக்காங்க. RSK எனப்படுற இந்த மையத்துல தூய்மையான பாரதம் திட்டத்தோட பல நிலைகள் பற்றின ஒரு தகவல்கள் இருக்கு. 2014ஆம் ஆண்டுல 50 கோடிக்கும் மேற்பட்டோர் வந்து திறந்தவெளி கழிப்பிடங்களை பயன்படுத்துற நிலையில இருந்து யாருமே திறந்தவெளி கழிப்பிடத்தை பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிற நிலையை வந்து 2019ல எட்டு வரையான மாற்றங்கள் பற்றிய தகவல்கள் வந்து இங்க இருக்கு. 2014ல இவ்வளவு பேர் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, 2019ல இவ்வளவு பேர் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் இருக்கு. மகாத்மா காந்தி தலைமையில தூய்மை உறுதிமொழி ஏற்றல், ஜார்க்கண்ட் கிராமப்புற ராணி மிஸ்ட்ரிகள்,
தூய்மையான பாரதம் திட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் குழந்தைகளை குறிக்கிற வகையில 3 காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே வந்து என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க போய் பார்த்தா அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் ஆன்லைன் தேசபக்தி திரைப்பட விழா தேசிய திரைப்பட மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 21 தினங்கள்ல வந்து இந்த சினிமாஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இணையதளத்தின் மூலமா வந்து நடைபெறுது. இந்தியாவோட முதல் ஆன்லைன் தேசபக்தி திரைப்பட விழா வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமா பண்ணியிருக்காங்க. cinemasofIndia.com அப்படிங்கிற ஒரு இணையதளம் மூலமா வந்து நடந்துச்சு. இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் வந்து மீதம் இருக்கிறது வந்து பார்ப்போம். இது வரைக்கும் பேஜ் 36 வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம். மீதம் இருக்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.